ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 6/5/2024 சித்திரை மாதம் 23ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முழுக்கவும் ரேவதி நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்கின்ற ராசினேயர்கள் சிம்ம ராசினேயர்கள். அதில் குறிப்பிட்டு பூரம் 4ஆம் பாதம் மற்றும் உத்திர நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம், இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம நாள். கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிறது மிக மிக மேன்மையை பெற்றுக் கொடுக்கும். நண்பர்களே, இன்னைக்கு நலம்பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூசம், அனுஷம் மற்றும் உத்திரட்டாதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் ஏற்றம் மிகுந்த நாளாக அமைகின்றது. கவனமாக இருக்க வேண்டிய ராசினேயர்கள் சிம்மம் மற்றும் துலாம் ராசினேயர்கள். இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த நாள் நல்ல சுபமுகூர்த்த நாளாக அமைகின்றது. அதேபோல் மாத சிவராத்திரி, இறைவன் சிவபெருமானை வழிபாடு செய்து தியானங்கள் மேற்கொள்வதற்கு சிறப்பான நாள். சரிங்க, இன்னைக்கு 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நாள் எப்படி அமைகின்றது என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள். மேஷம், மேச ராசிதனை சார்ந்த அஸ்வினி மற்றும் பரணி, இந்த 2 நட்சத்திரக்காரங்களுக்குமே இந்த நாள் வெளியூர் வேலை வாய்ப்புகள் சிறப்பு. பேங்க் லோன் ட்ரை பண்ணுறீங்களா? படிப்புக்காக, வீடு கட்டுறதுக்காக அல்லது தொழிலுக்காக, ஏதோ ஒன்றுக்காக அந்த பேங்க் லோன்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு, சாங்ஷன் ஆகிறதுக்கு, அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் விலக்கி சரி பண்ணுறதுக்கு இந்த நாள் மிக சிறப்பான நாள். அந்த மாதிரியான லோன்ஸ்லாம் இன்றைக்கி கிடைக்கும். அதேபோல் உயர்கல்வி விண்ணப்பிப்பதற்கும் இந்த நாள் மிக மிக சிறப்பான நாள். இடமாற்றம், உத்தியோக மாற்றம், மனை மாற்றம், எந்த மாற்றம் வந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு மேன்மை எடுத்துக்கிடுங்க. சரிங்களா? 2 நட்சத்திரக்காரர்களும். அதேபோல் கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் ஒரு சிலருக்கு விரய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. ஆனால் அதனை ஈடுகட்டக்கூடிய வருமானமும் உங்களுக்கு வரும். அதேபோல் பொருளாதார ரீதியாக என்ன வருமானம் வந்தாலும் ஒரு புறம் செலவுகள் ஆகிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி வருகின்ற லாபத்தை முறையாக தக்க வைக்கின்ற யோசனை உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஆக அன்பு நண்பர்களே, கூடுமானம் வரையிலும் இன்றைய தினம் எந்த செயல் செய்தாலும் அந்த செயலில் பொருளாதார ரீதியாக லாஸ் ஆகாதது மாதிரி என்ன பண்ணுங்க, யோசித்து சிந்தித்து செயல்பட வேண்டியது மிக அவசியமானது. ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதாரம் சார்ந்து நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெற்று கொடுக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமைகின்றது. தொழில் சார்ந்து ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நீங்கள் நகர்ந்து கொண்டே இருக்கலாம். அதே போல் கடன் தொந்தரவுகள்லாம் படிப்படியாக குறைந்த வண்ணம் காணப்படுகின்ற அற்புதமான தினம் இன்றைய தினம். மிருகசீரிட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, ஒருபுறம் லாபங்கள் தொழில் அமைப்புகள்னு ஓடிக்கிட்டு இருந்து குடும்பத்தை கவனிக்காமல் விட்டுருவீங்க. ஆக குடும்பத்திற்கும் சற்று கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். இல்லைன்னா குடும்பத்தில் கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படும். அதே போல் தொழில் சார்ந்து அதிக உழைப்பையும் ஆனால் அதுக்கு ஏற்ற வருமானத்தையும் கிடைக்காமல் தவிப்பது மாதிரியான நாள் இந்த நாள். பார்த்து இருக்க வேண்டியது அவசியம். திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் ஒரு சின்ன மாற்றங்களை செய்வீர்கள். அந்த மாற்றங்களும் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். அதே போல் உங்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை வச்சு தொழில் செய்கின்ற இடங்களில் நல்ல பெயர் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம். புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இந்த நாள் நல்ல ஒரு ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான நாளாக அமைகின்றது. ஆனால் என்ன ஒன்று, தொழிலில் நீங்கள் என்ன உழைச்சாலும் ஒரு அங்கீகாரம் கிடைக்காது. குடும்பத்துக்காக என்ன வச்சாலும் ஆமாம் என்ன செஞ்சார் இவர் அப்படிங்கிற மாதிரியான பேர் தான் இன்றைக்கி கொஞ்சம். ஆக கடமையை செய்யுங்கள். இன்றைய தினம் அதற்கான பலனையோ புகழையோ எதுவும் பெருசாக எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் செஞ்சதுக்கு கிடைச்சா போதும். அவங்க உங்களை புகழ்ந்து பேசணும், அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. அது குடும்பமானாலும் வெளிவட்டாரமானாலும் அப்படி இருந்துக்கிட்டிங்கன்னா மனநிலை உங்களுக்கு பெருசாக தொந்தரவாகாது. சரிங்களா? பூச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உயர்கல்வியில் நல்ல மேன்மை பெறுகின்ற நாள். தொழில் பொருளாதாரம் சார்ந்த நல்ல நகர்வு பெறக்கூடிய நாளாக அமைகின்றது. வெளியூர் பயணங்கள் செய்ய மிக மிக மேன்மையான நாள். பிடித்த படிப்பை படிக்கும் வாய்ப்பு இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, தகப்பனார் உறவோடு சின்ன கருத்து மோதல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஏதாவது வழக்குகள்லாம் போய்கிட்டு இருக்குன்னா இன்றைக்கி போயிட்டு அகலக்கால் வச்சிடாதீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டாக அமையறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். பார்த்துருந்துக்கிடணும். உத்தியோகத்தை மாத்திரேன், இந்த வேலையை விட்டு அந்த வேலைக்கு போகிறேன்னு எதுவும் ஜம்ப் பண்ணுறது சார்ந்து இன்றைக்கி எதுவும் முடிவெடுத்துடாதீங்க. ஏன்னா இன்றைக்கி உத்தியோகம் தொழில் மாற்றம்னு எந்த மாற்றம் இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸை வழங்கும். பார்த்துருந்துக்கிடணும். சரிங்களா? கவனம் தேவை. சிம்ம ராசிதனை சார்ந்த மகம் மற்றும் பூரம், இந்த 2 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த நாள் பார்த்திங்கன்னா வருமான ரீதியாக மேன்மை.
அதுவும் எதிர்பாராத திடீர் வருமானம், எதிர்பாராத திடீர் உதவி, எதிர்பாராத வகையில் சில நன்மைகள் நடக்கிறதுன்னு திடீர்னு சில நன்மைகள் நடைபெற்று கொண்டே இருக்கும். அதே போல் இந்த நாள் முழுக்கவும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு ஒரு பதட்டத்திலே ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஆனால் டக்குன்னு கிடச்சிடும். எதிர்பாராத நன்மைகள் அதிக அளவு நடைபெறுகின்ற நாள் இந்த நாள். பணவரவு சிறப்பாக அமைகின்ற நாள் இந்த நாள். பொருளாதார நெருக்கடிகள் குறைகின்ற நாள் இந்த நாள். ஆக மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாள். சரிங்களா? உத்திர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியும் கணவன் மனைவி உறவில் கருத்து வேறுபாடுகள் வரும். தேவையில்லாமல் ஜாலியாக பேசுகிறேன் அப்படி பேசுகிறேன்னு கொஞ்சம் மரியாதை இல்லாமல் சில நேரத்தில் பேசிடுவீங்க உடன் இருப்பவர்களோடு. அப்போ கசப்புக்களை ஏற்படுத்தி விடுவது மாதிரியான நாள். ஆக நீங்கள் இருக்கின்ற தகுதிக்கு ஏற்ப நடந்து கொள்வது நல்லது. சிறுபிள்ளைத்தனமாக ஏதாவது விளையாட்டுத்தனமாக பண்ணிவிட்டு பிரச்சனையில் சிக்கிக்க வேண்டாம். சரிங்களா? பொருளாதார ரீதியாக பெரிதாக அகலக்கால் வைக்க வேண்டாம். அஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியும் திருமண அமைப்புகள் கைகூடி வரும். கணவன் மனைவி இல்லறம் இணைக்கக்கூடிய நாளாக அமைகின்றது. பொருளாதார நெருக்கடிகள் குறையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு அனைவரின் கவனத்தையும் உங்கள் பக்கம் ஈர்ப்பீர்கள். சித்திர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, கடன் தொந்தரவு அதிகரிக்கக்கூடிய நாள். தேவையில்லாத சில உடல்நல தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான நாள். தொழிலில் பெரிதாக முதலீடுகள் எதுவும் போட்டு அகலக்கால் வைத்துவிட்டு கடன் அமைப்புகளில் சென்று சிக்கிக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும். சரிங்களா? அதேபோல் சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் புதிய உத்தியோகம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோக இடமாற்றங்களுக்கு முயற்சி செய்பவர்கள் தாராளமாக இன்றைய தினம் முயற்சி செய்யலாம். அரசாங்க வழியிலிருந்து சில கடன்களோ உதவிகளோ கிடைக்கும். பேங்க் லோன்ஸுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு இந்த நாள் மிகச்சிறப்பான நாள். விசாக நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியும் தொழில் பொருளாதார ரீதியாக ஓரளவு நகர்வு பெறக்கூடிய நாளாகவும் குடும்பத்திற்கான சுப விரயங்கள் அதிகம் நடைபெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் அனைத்தும் குறையக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த நாள் இந்த நாள். இன்றைய தினம் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் உங்களுக்கு ப்ராசஸ் கஷ்டமாக இருந்தாலும் வெற்றி ஓரளவுக்கு கிடைச்சிடும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பூச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியும் புத்திரப்பேறு கிடைக்கக்கூடிய அற்புதமான தினம். குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு மகிழ்ச்சி பெறக்கூடிய நாளாக என்ற நாள் அமையப்பெறுகின்றது. காதலில் இருந்து வந்த இழுபறிகள் எல்லாம் விலகி காதல் அமைப்புகளில் வெற்றி காணக்கூடிய நாளாகவும் கலைத்துறை அது மட்டும் இல்லாமல் ஏதாவது வாய்ப்புகளை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்குலாம் இன்றைய தினம் உத்தியோகம் சார்ந்து லவ் சொல்கிறதுக்கு சார்ந்து ஏதோ ஒரு வாய்ப்பு எதிர்பார்த்துருப்பீங்களா, அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் அனைத்து விஷயத்துலையும். சரிங்களா? கேட்ட நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைக்கி ரொம்ப பயந்த சுபாவமாக இருப்பீங்க. எந்த ஒன்றையும் எடுத்து செய்கிறதுக்கான ஒரு கட்ஸ் உங்ககிட்ட இருக்காது. அதனால் கொஞ்சம் பேக் அடிக்கக்கூடியது மாதிரியான நாள் இந்த நாள். ஆக அன்பு நண்பர்களே, கூடுமானம் வரையிலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் கொஞ்சம் நிதானித்து செய்யுங்கள். அளவுக்கு அதிக முதலீடுகள் உள்ளே வைக்காதீங்க. உங்கள் மனம் போன போக்கில் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு எதையாவது செஞ்சு வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதே போல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் குழந்தைகள் வழியிலிருந்து சின்ன சின்ன மனசங்கடங்கள் ஏற்பட்டு மறையும். நிதானிச்சிருங்க. சரிங்களா? தனுசு ராசியை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு மற்றும் பூராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த 2 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நாள் யோக நாளாக அமைகின்றது. தொழில் சார்ந்து புதிய முதலீடுகளை செய்வீர்கள். உத்தியோகத்தில் நல்ல ஏற்றங்களை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. பொருளாதார ரீதியாக ஓரளவு நல்ல வருமான ஓட்டம் கிடைக்கும். திருமண முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. கைமேல் 4 காசு பார்க்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் அமைகின்றது. உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் கணவன் மனைவி உறவில் சின்னதான கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டு மறையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் அனைத்தும் விலகக்கூடியது மாதிரியான நாள் இந்த நாள். எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் இன்றைய தினம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நிதானமாக இருங்க. அது அளவுக்கு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டுறாதீங்க. பொருளாதார ரீதியாக பெரும் நெருக்கடிகள் எதிரையும் போய் சிக்கிக்கிடாதீங்க. கொஞ்சம் பார்த்து இருந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமானது. திருவோண நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் உயர்கல்வி சார்ந்து நல்ல மேன்மை உண்டு. புதிய கல்விக்காக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் அந்த முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகளை எட்டி கொடுக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சகோதரிகள் வழியிலிருந்து நல்ல ஏற்றங்களை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி குறிப்பாக சகோதரி உறவுகள் வழியிலிருந்து சில நன்மைகள் நடக்கும். சரிங்களா? தகப்பனாரோட ஹெல்ப்பும் இன்றைக்கி கிடைக்கும். அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அவிட்டத்தை பொறுத்த மட்டிலும் நண்பர்களே, இன்றைய தினம் வீண் பேச்சை தவிர்க்கணும். உங்களுடைய வீண் பேச்சால் தேவையில்லாத விரய செலவுகளை அதிகரிக்கக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது. எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் கொஞ்சம் நெருக்கடியான பொருளாதார விஷயங்களை இழுத்துக்கொள்வீர்கள். கூடுமான வரையிலும் பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்காமல் இருப்பது நல்ல மேன்மை தரும்.
சதய நட்சத்திரக்காரங்களை பொறுத்தமட்டிலும் உங்கள் பேச்சால் அனைவரையும் வெல்வீர்கள். கைமேல் 4 காசு பார்க்கக்கூடிய நாள். பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சியை எட்டி பிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமைகின்றது. திருமண முயற்சிகள் வெற்றியடையும். பூரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறத கொஞ்சம் தவிர்த்துங்க. கூடுமான வரையிலும் இதை செய்து தருகின்றேன், அதை செய்து தருகின்றேன்னு எதையாச்சும் ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டு அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே சிக்கி தவிக்கக்கூடிய நாள். ஆக கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடியதை நீங்கள் தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியமானது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்தமட்டிலும் திருமணம் கைகூடி வரும். சொத்து சேர்க்கைக்கான நாள். உத்தியோகத்தில் நல்ல மேன்மை பெறக்கூடிய நாள். இன்றைக்கி நீங்களே கலகலப்பாக இருப்பீங்க, மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உடல்நிலை தொந்தரவுகள் குறையும். அந்த அளவுக்கு மேன்மையான நாள் இந்த நாள். ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கிடணும். பொருளாதார ரீதியாக தொழில் இன்றைக்கி அகலக்கால் வைக்காதீங்க. உடல்நிலையில் ஏதாவது தொந்தரவுனா மருத்துவம் பார்க்குறது நல்லது. நீங்களாக சுய மருந்து எடுக்கிறேன்னு சொல்லி நோயை அதிகப்படுத்தி விடக்கூடாது. கவனம் தேவை. ஆக அன்பு நண்பர்களே, 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நாள் இவ்வாறு அமைகின்றது. மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.